ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹெச்ஆரோட 2026 ஆன் கேம்பஸ் ஹையரிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கார் டிரைவ் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்துடலாம். கெட் அண்ட் பி கெட்டுன்னு 2 ரோல் இருக்குது. கெட்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் அண்ட் பி கெட்னா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கெட்டில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 4 LPA அண்ட் பிகெட்டில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6 LPA. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 years அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க 2 ஜாபுக்குமே. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹெச்ஆரில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா, கெட் ரோலில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா 3 வருஷத்துக்கு அங்கே கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் 4 LPAக்கு. அண்டு பிகெட்டில் செலக்ட் ஆனாங்க 6 LPAக்கு நீங்கள் 3 years கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அந்த கம்பெனியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வாங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்துடலாம். நீங்கள் ஆன் கேம்பஸில் அட்டன் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து 75% இன் 10th 12th ஸ்டாண்டர்ட் அண்டு காலேஜ்லேயும் 7.5 CGPAக்கு மேலே வச்சுருக்கணும். இந்த ட்ரைவுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல் அண்ட் ஐஎஸ்சி ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் எலிஜிபிள். அண்டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கு, சிவில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நாட் எலிஜிபிள். அண்டு இதில் வந்து 1 year மோர் தென் கேப் வந்து வச்சுருக்கக்கூடாது. 1 year வச்சுருக்கலாம், ஆனால் 1 year மோர் தென் கேப் வந்து வச்சுருக்கக்கூடாது. இந்த எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் நீங்கள் வேறு எதுக்காச்சும் படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி கேப் இருந்திருக்கூடாது. 1 year இருக்கலாம், ஆனால் 1 yearக்கு மேலே இருந்திருக்கக்கூடாது. அடுத்து எந்தெந்த கிராஜுவேட் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சி அப்ளை பண்ணலாம். ஆனால் எம்டெக்குக்கும் எம்இயும் நாட் எலிஜிபிள். அப்போ என்னென்ன டாபிக் ஹெச்ஆரில் கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிடின்னு டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ ரவுண்ட் ஒன்றுக்கு தனியாகவே போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் கேட்டாங்க, அதை எப்படி கிளியர் பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா செட்டாக நடக்கும். இப்போ ஆப்டிடியூடு முடிச்சிங்கன்னா தான் அதில் நீங்கள் 70%க்கு மேலே எடுத்திங்கன்னா தான் அடுத்த செட்டு கோடிங்க்கே நீங்கள் போக முடியும். இப்போ ஆப்டிடியூடில் நீங்கள் 70% கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே இதாகிடுவீங்க, அங்கேயே வெளியே வந்துடுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு வரும். அந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு கிளியர் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கோடிங் வரும். கோடிங்கில் ஈஸி, ஹார்ட், மீடியம்னு 3 இருக்கும். ஈஸி பார்த்திங்கன்னா ஈஸி ஃபேக்டோரியல், ஃபிபோனக்கி சீரிஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. மீடியமில் அரே வச்சு, ஹார்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு, இந்த அரே கான்செப்ட், பாயிண்டர்ஸ் இந்த மாதிரி வச்சு கேட்பாங்க. ரவுண்ட் 3 பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட் தான், அதுவும் கோடிங் தான், அது ஆன்லைனில் நடக்கும். அடுத்து ரவுண்ட் 4 பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் இன்டர்வியூ. நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனியாக என்ன இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஜிடியில் என்னென்ன டாபிக், இப்போ ரவுண்ட் 1ல் ஜிடியில் என்னென்ன டாபிக் கேட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் எஜுகேஷன் விசஸ் ஆஃப்லைன் எஜுகேஷன் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா, இதை என்கிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது. 20 கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் முன்னாடி கேட்டதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் ஜிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ அதை பற்றி எப்படி இதை கிளியர் பண்ணலாம் ரவுண்ட் 1 அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க எப்படின்ட்டு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு எந்த ரவுண்டு வேணாலும் நீங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க இந்த வீடியோவில் கமெண்ட்டில். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ரவுண்டில் டவுட் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.